நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு மாசம் கோவா டூர் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப யூத்தா மாறிட்டியே, அப்படிதானே சித்தாரா? எனக்கு மெலிஞ்சு போன மாதிரி தெரியுது. அது உனக்கு தோணுது. டே வினு, நீ உட்காந்துட்டு இருக்கிறது நல்லதுதான். முன்ன மாதிரி இந்த ஆட்டோவை ஓட்டிட்டு போய் உன் கையும் காலையும் உடைச்சுக்க வேண்டாம். நான் தான் எந்த பிரச்சனையும் பண்றது இல்லையம்மா. சித்தாரா, அத உங்களுக்கு கொடுமா. அத உன் கையாலே கொடுத்துரு சித்தாரா. இந்தாங்க. ஆஹா, உனக்கு வேணுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட் வாங்கவே இல்லையா அங்கிள்? சாக்லேட் அதிகமா சாப்பிட்டீன்னா பல்லுல பூச்சி வந்துரும். ஆனா என் கூட படிக்கிற பையன் ஜெகனோட பல்லுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அவன் காலையிலயும் மத்தியானத்திலயும் சாயந்தரத்திலயும் சாக்லேட் மட்டும் தானே சாப்பிடுறான். அவன் எந்த பேஸ்ட் வச்சு பல்லு தேய்க்கிறான்னு அவன்கிட்டே போய் கேட்டு வா. அப்படியா? எல்லாரும் பல்லு தேய்க்கிறாங்களா என்ன? என்கிட்ட தாங்க, நான் கொண்டு போய் வைக்கிறேன். அகிலா, நீ அவன் கூட போ. அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? கோவாக்கு டூர் போனது எப்படி இருந்தது? அங்க ரெஸ்டாரண்டோட வேலை நடக்குது. இடம் சம்பந்தப்பட்ட பிசினஸும் அங்க ஓகே ஆயிருச்சு. அத நேரடியா பார்ட்டி கிட்ட பேசுறதுக்காக தான் நான் அந்த ஊருக்கே போனேன். இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்டோட வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதுக்கு முன்னாடியே பண்ணா இவ ரிசப்ஷன்ல நிக்கிற ஒரு ஆளா இருப்பா. அதுக்கு நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. அது கோவாமா, இவன் தனியா இருக்கிறத விட நீ கூட போறதுதான் நல்லது. அங்க போய் வழி மாறாம இருக்கிறதுக்கான மருந்தும் மந்திரமும் போட்டுதான் நான் இங்க இருந்து அனுப்புவேன். வேணு இப்ப எங்க வெளியே போறது இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. டயாலிசிஸ் பண்றதுக்கு முதல் நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்லயே இருக்க மாட்டாரு. அவரை நல்லபடியா பாத்துக்கணும் தானே டாக்டர் சொல்லிருக்காரு. சாப்பாடு மருந்து எல்லாத்தையுமே சரியா சாப்பிடுறாரு. சாப்பாடு எல்லாமே டாக்டர் சொல்றபடிதான் நான் கொடுக்கறேன். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அது சித்தாரா சொன்னதுதான். எந்திரிச்சு நிக்க தெம்பு வந்துருச்சுன்னா ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. முதல்ல அவரை தடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளோட மனசும் சேர்ந்துதானே உடம்ப ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே போய் நடக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமும் சுதந்திரமும் அனுபவிக்கிட்டோன்னு நினைச்சேன். அப்புறம் அவரு ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டாரு. எங்க போனாலும் மாத்திரை சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டா வந்துருவாரு. இன்னைக்கு அவர் உடனே வரதா தான் சொல்லிட்டு போனாரு. கிட்னி தரன்னு ஏமாத்திட்டு போனவனை பத்தி இந்த தகவலும் கிடைக்கலையா பாலா? மனசால நாங்க அவங்கள ரொம்பவே நம்பணும். என் வாழ்க்கை அனுபவத்தை வச்சு எல்லாருடைய கண்ணீர்லயும் ஒரு வருத்தம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது நீலி கண்ணீர் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. பெங்களூர்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டோனரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணிருக்காங்க. அதுல A பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்க 12 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் கேக்குறாங்க. என் வீட்டுக்காரரோட ஷேர் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா 25 லட்சம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருந்திருப்போம். ஆனா அங்கேயும் ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. அந்த பணத்தை டோனருக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும் இல்லையா? அது எல்லாத்தையும் எங்க போய் ரெடி பண்ணுவேன்? இப்போ எனக்கே கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ வேணு வந்துடட்டும். அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு தான் இங்க இருந்து எந்திரிக்கணும், சரியா?
சித்தப்பா. அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களாம்மா? இருக்காங்க, உள்ள வாங்க சித்தப்பா. ஸ்ரீகுட்டி யாரு? இந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ கதவை திறந்து விட்டியா? அம்மா வேணு சித்தப்பா, பாலா சித்தியோட. உனக்கு அந்த மாதிரி சித்தியும் இல்ல சித்தப்பாவும் இல்ல. நீ கதவை சாத்திட்டு வா. ஒரு நிமிஷம், கதவை சாத்திக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்க வந்தியா? இந்த வீட்டுக்கு வந்து என்னதான் கத்தி கதறி அழுதாலும் சரி, உன் ஆசை கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் ஏன் இங்க நிக்கிற? கிளம்ப வேண்டியதானே? வேணு சித்தப்பா சொல்ல வந்ததை சொல்லட்டுமா? அதையெல்லாம் கேட்க இங்க யாருக்கும் டைம் இல்ல. நீ உள்ள வா போலாம். ஒரு நிமிஷம், கதவை சாத்தாதீங்க. நான் சொல்ல வரத கேட்காம நீங்க கதவை சாத்துனீங்கன்னா நீங்க கதவை திறக்கிற வரைக்கும் நான் இங்கே ஏதோ நிப்பேன். அங்க யார் வந்திருக்கா? வேணு சித்தப்பா வந்திருக்காரு. சொல்லுங்க வேணும், என்ன விஷயம்? நான் சண்டை போடுறதுக்காக இங்க வரல. ஜெயா நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னோட உயிரை காப்பாத்த உங்களோட உதவியை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்தாங்க. வியாதியை சரி பண்றதுக்கு தன்னோட கிட்னியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவ தான் பாலா. அவ முன்னாடி வச்சு சங்கடப்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் பேசாம இருந்தேன். நீயே பேசாம இருந்த? அதுக்கு உன் சைடுல நியாயம் இருக்கணும். என்னோட புருஷனை நல்லா மயக்கி வச்சு உன் உயிரை காப்பாத்துறதுக்காக பாலா நடத்துற நாடகம் இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் நேரடியா வந்து சொன்னேன். உன்னை யாருங்க போக சொன்னது? இந்த விஷயத்தை பத்தி பேச யாரு கேட்டு போனோம்? அம்மாவை அனுப்புனப்போ பிரெயின் வாஷ் பண்ண போனதா கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல? இப்ப நாளே நேருக்கு நேரா போய் விஷயத்த சொல்லிட்டேன். அவ ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா, நான் பேசின பேச்சு எல்லாமே அவ மனசுல இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்களோட உதவி அவ ஏத்துக்கவே மாட்டா. இப்ப நீங்க சொன்ன என் பொண்டாட்டியோட அந்தஸ்தை காக்க வேண்டியது என்னோட கடமை தான். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வேணும், நீங்க உள்ள வாங்க. இந்த ஆளு என்ன நம்ம சொந்தக்காரனா? இவனையே உள்ள கூப்பிடுறீங்க? ஒரு மனுஷங்கிற பரிதாபத்தால தான். வேணும், நீங்க வாங்க. மனோஜ், நான் வீட்டுக்கு வெளியில் நிக்க வேண்டிய வந்தா. நான் இங்க நின்று வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். என்ன சாக்கா வச்சு உங்க குடும்ப வாழ்க்கை வீணா போக வேண்டாம். என்ன காப்பாத்துறதுக்கு உங்களோட ஒரு கிட்னியை நீங்க கொடுக்கவும் வேண்டாம். என்னோட மனசாலையும் உடம்பாலையும் நான் அதை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அதை காரணமா வச்சு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் பாலாவும் உங்க குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுத்திருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
நல்ல மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எதிர்ப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க கொடுக்குற கிட்னியை என் உடம்புல சேர்த்து வச்சாலும் கண்டிப்பா அது சேரவே சேராது. எனக்கு அது பிரயோஜனமா இருக்காது. நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. எல்லா தப்புக்கும் மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் வரமாட்டேன். வேணு, இனி வரமாட்டேன் மனோஜ். வேணு, நீங்க வேணுகோபால் எப்போ வருவாருன்னு தெரியல. நான் வேணா போயிட்டு நாளைக்கு வரவா? சித்தாரா, நீ என் கூட வரியா? என்ன, நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். அத சொல்லல, இப்போ உன்னை கொண்டு போய் வீட்டுல விடவான்னு கேட்டேன். அக்கா இங்கே இருங்க. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போறீங்க? அகிலா தான் சொல்லிட்டால, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். சரி பாலா, நான் கிளம்புறேன். நீ ஓட்டுறதா இருந்தா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஒரு நாள் நான் கண்டிப்பா ஓட்ட தான் போறேன். இது மட்டும் இல்ல, ஃப்ளைட்டை கூட நான் ஓட்ட போறேன். நீ ஓட்டர் ஃப்ளைட்ல எனக்கு சீட்டு கிடைச்சாலும் அது எனக்கு பெரிய விஷயம்டா. நீங்க எப்ப வந்தீங்க? கோவால இருந்து நேற்று ராத்திரி தான் வந்தேன். ரொம்ப நேரமா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணேன். நீங்க வரலையா, தான் நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். சும்மா ஜங்ஷன் வரைக்கும் நடந்து போயிட்டு வரலான்னு போனேன். அப்படி அங்கிருந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இப்படி நீங்க வெளியே போனா நான் எவ்வளவு நேரம் தான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது. இங்க இருக்கும்போது நான் ஒரு நோயாளி அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. வெளியே போய் ஆளுங்களை பார்க்கும் போதும் அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் அவங்கள ஒரு ஆளா மாறிடுறேன். நான் இங்க இல்லைனாலும் நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நான் இப்ப தங்கியிருக்க இடத்த வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ஆபரேஷனுக்கான செலவாகிற ஒரு பங்கை என்னால கொடுக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. நல்ல மனசு இருக்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. அப்படி நல்ல மனசு இருக்கிற ஆள் தான் வேணும்னு இல்லை. பணத்தை வாங்கிக்கிட்டு கிட்னியை தர தயாரா இருக்கிற ஆள் இருந்தா போதும். அப்படி நடந்துச்சுன்னா பணத்தை கொடுத்து முடிச்சுட்டா எல்லா கடனும் அடைஞ்சிடும் இல்லையா? ஆனா அதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு நம்ம கையில எங்க பணம் இருக்கு? அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக என் சொந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் எனக்கு தேவைப்பட்டா நான் அடகு வைப்பேன், இல்லைன்னா வித்துருவேன். உங்க அண்ணன் தம்பி அதுக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிப்பாங்க, இல்லைன்னா நான் சம்மதிக்க வைப்பேன். நாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா கிட்னியை கொடுக்க ஒரு நல்ல டோனர் வருவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் அதுதான் இப்ப இல்லாம இருக்கு.
சாகிறதுக்கு பயந்து நான் சொல்லல. வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என் முன்னாடி இருக்கும்போது என் பொண்டாட்டியோடையும் என் குழந்தைங்களோடையும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா வாழணுங்கிற ஆசையில தான் சொல்றேன். ஆபரேஷன் முடிஞ்சாலும் கொஞ்சம் செலவு இருக்கே. ஒரு 3 மாசம் நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். உங்க பூர்வீக வீட்டை நீங்க இப்பவே வித்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. நோயே இல்லாத ஒரு உடம்பு, அதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரிய சொத்து. முதல்ல என்னோட நோய் குணமாகட்டும், அதுக்கப்புறம் எப்படியாவது வாழ்ந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு பிறக்கும். நான் என்னோட வாழ்க்கையில யாருக்கிட்டையுமே கருணை காட்டவே இல்லை. மற்றவங்க கிட்ட இருந்தும் அதை நான் எதிர்பார்க்க கூடாது இல்லையா? உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிச்சு கொடுங்க. பணத்தை கொடுத்துடலாம். முயற்சி பண்றேன். சரி, நான் கிளம்பட்டுமா பாலா? நானும் வரேன். பாலாக்கா, போயிட்டு வரேன். இங்கிருந்து போகும்போது இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. நான் ஜங்ஷன்ல வச்சு உங்க அப்பாவை பார்த்தேன். உன் அக்காவோட வாழ்க்கை என்னால நாசமா போயிடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. மனோஜையும் ஜெயாவையும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன காப்பாற்றணுங்கிற முயற்சியில உங்க குடும்பம் ரெண்டா போயிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தி கிடைக்கிற எந்த ஒரு அனுதாபமும் நமக்கு வேண்டாமா? இதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்தும் எந்த தெய்வம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல சொந்தக்காரங்கிட்ட இருந்தோ எதுவும் வேண்டாம். நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கிற வாழ்க்கை நிச்சயமா எனக்கு சாபமா தான் இருக்கும். அது எனக்கு வேண்டாம். வேற வழியில முயற்சி பண்ணலாம். என்னங்க வழி? நமக்கு முன்னாடி ஒவ்வொரு வழி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? மூடின கதவுக்கு பதிலா நமக்காக ஒரு ஜன்னலாவது நிச்சயம் திறக்கும் பாலா. சூரஜோட விஷயத்துல நீங்க என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்க? அவனோட விஷயங்களை அவன் தானே முடிவு எடுக்கணும். அவனோட மனசுல இப்போ பாலாக்கு எப்படி உதவி பண்றதுன்னு மட்டும்தான் இருக்கு. ஊருக்காரங்க வாயில இருந்து தேவையில்லாத வார்த்தைகளை வாங்க வேண்டாம்னு அவங்கிட்ட சொல்லி வச்சிரு. அவன் கண்டிப்பா கெட்ட பேர்லாம் வாங்க மாட்டாங்க. வேணுகோபாலோட கிட்னியை மாத்துறதுக்கு யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இதனால பாலா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான்னு பிரீத்தி சொன்னாங்க. இந்த பிரீத்தி எதுக்காக இன்னும் அவளோட நட்பு வச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி தானே அவ வந்து போயிட்டு இருந்தா. பாலா பிரீத்திக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, கூட பிறந்தவங்க மாதிரி பழகி இருக்காங்க. வேணுகோபாலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசைலாம் இல்ல. ஆனா பாலாவுக்கு உதவி பண்ணணும். இந்த விஷயத்துல நீங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்கன்னு சூரஜ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது அவனோட நல்லதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன்னு ஒரு நாள் அவன் புரிஞ்சுப்பான். இருந்தாலும் பாலாவுக்கு நீங்க இந்த நேரத்துல உதவி பண்ணணும்ல. கல்யாணிக்கும் சூரஜ்க்கும் பாலா எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். சொல்ல போனா நாளைக்கு வேற எதையும் நீ சொல்ல வேண்டாம். பணம் கொடுத்து அவளுக்கு உதவி பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லாத இந்த விஷயத்துக்காக நான் பணம் செலவு பண்ண விரும்பல. உன்னோட மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இப்பவே தூக்கி போட்டுரு.
ஏதாவது ஒரு உறவு முறையை சொல்லிட்டு பாலா இந்த வீட்டுக்கு வர்றதோ இங்க தங்குறதோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ஒரு சாபம் பிடிச்ச ஜென்மம். அவ வீட்டுக்குள்ள வந்தாலே விளங்காது. சூரஜோட வாழ்க்கைய இதுக்கப்புறமும் சோதிக்க வேண்டாங்கிறது தான் என்னோட எண்ணம். அம்மா நீங்க அப்பாவை கூப்பிடுங்க. நான் ஒன்னும் அவரை இந்த ரூமை விட்டு அனுப்பல. கல்யாணம் முடிஞ்சு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா பொண்டாட்டி வேணான்னு நினைக்கிறார் போல. நான் அழகா இல்ல, கலரா இருக்கேன், அப்புறம் கோவக்காரி, இப்படிதானே உங்க அப்பா என்ன திட்டிட்டே இருக்காரு. அப்புறம் நான் என்ன பண்ணாலும் என்ன குத்தம் தான் சொல்லுவாரு. அம்மா நீங்க தேவையில்லாதது யோசிக்காதீங்க. அப்பாவுக்கு சின்ன கோவம் தான், அது கையோட சரி பண்ணலனா நீங்க பிரிஞ்சு போயிடுவீங்கம்மா. நீங்க போய் அப்பாவை கூப்பிடுங்க. நான்லாம் போய் கூப்பிட மாட்டேன். அவர் இஷ்டத்துக்கு தானே போனாரு. நான் தனியா தூங்கினாலும் தூங்குவேன். அடம் பிடிக்காதீங்கம்மா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இதுக்கப்புறமா நான் விட்டு கொடுத்து போனா நான் இல்லாம போயிடுவேன். பரவாயில்ல, அப்பாவை போய் கூப்பிடுங்கம்மா. நீ என்கிட்ட பேசாம போய் படுப்போ. அம்மா தூங்காதீங்கம்மா, எழுந்திரீங்க. ஸ்ரீகுட்டி, நீ தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் உன்னை அடிச்சிருவேன், பாத்துக்கோ. போ இங்க இருந்து. உன்னை போய் படுன்னு சொன்னேன். அம்மாவோட குணம் தான் தெரியும்ல, நீங்களாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். மத்தவங்களுக்காக சண்டை போட்டு நீங்க எதுக்கு தனித்தனியா படுத்துட்டு இருக்கணும்? மனசுல கோவத்தை வச்சுக்கிட்டு எப்படிமா ஒரே ரூம்ல இருக்க முடியும்? அப்பா நீங்க மனசு வச்சுக்கன்னா அம்மாவோட கோவம் போயிடும். என் மேல வச்சிருக்கிறது சாதாரண கோவம் இல்ல. என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைச்சிட்டேன்ல, அந்த கோவம் தான் உங்க அம்மாக்கு. நான் இப்ப உங்க அம்மா சொல்றபடி கேட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட உரிமையே இல்லாம போயிடும். இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீ வருத்தப்பட வேண்டாம். ஓ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன். நீ போய் தூங்கு. போ. நான் தான் சொல்றேன்ல, போய் தூங்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.